நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல் இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் செவ்வாய்க்கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் மீனராசி அன்பர்களுக்கு காலமும் நேரமும் கை கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாதம் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதம் வரையிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 150 நாட்கள். இப்போ பொதுவாக மீன ராசிக்கு என்ன பிரச்சனை? மீன ராசியை பொறுத்தவரையிலும் எங்கே போனாலும் ஒரு தடையாக இருக்குது. எந்த வேலையை செய்ய போனாலும் ஒரு தடையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்கா, அந்த ஜென்ம சனியை குறிக்கிறது. குறிப்பாக மீனராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். அப்போது ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. இந்த ஆடி மாதத்தில் இருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரை 150 நாட்கள், கார்த்திகை மாதம் 10 தேதி வரையிலுமே கூட, 8 தேதி வரையிலுமே கூட மீனராசிக்கு யோகமான காலம். அடுத்த 5 மாதமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி இனி வேலை செய்யாது. கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, எப்படி சாமி நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? அதுதான் ஜாதகம், அதுதான் ஜோதிடம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி தடைகள் விலகும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக மீனராசி என்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே, உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இன்னும் கூட ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோட உங்களுக்கு புதிய வேலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். எந்த காரணம் கொண்டோ இந்த வேலையை விட்டுடக்கூடாது, அதுதான் முக்கியம். எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். அதே போலத்தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்த வரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது நீண்ட தடைகளுக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் உருவாகும். சனி வக்ரமாக இருக்கிறதுனால கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் மீனராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.